வணக்கம் குழந்தைகளே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற நீதி கதை, நமக்கு நன்மை செஞ்சவங்களுக்கு கெடுதல் செய்யக்கூடாது அப்படிங்கிறது. ஒரு மீனவர் ஒருத்தர் ஒரு கடற்கரை ஓரமாக வாழ்ந்து வந்தார். மீனவர்னா யாரு? சரியாக சொன்னீங்க. டெய்லி போய் கடலில் மீன் பிடிச்சிட்டு வரவர் தான் மீனவர். அவர் கடலில் போய் டெய்லியும் மீன் பிடிச்சிட்டு வாழ்ந்து வந்தார். கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு வயசானனால வழக்கம் போல் கடலுக்கு போய் மீன் பிடிக்க முடியல. என்ன செய்யறது அப்படின்னு தெரியாமல் ரொம்ப சோகமாக அந்த கடற்கரை ஓரமாக உட்காந்துட்டு இருந்தார். இப்படி ஒரு நாள் 2 நாள் இல்லை, பல நாட்கள் அவரால் கடலுக்குள்ளே போக முடியல, மீன் பிடிக்க முடியல. அதனால் அவர் குடும்பத்தை சேர்ந்தவங்கெல்லாம் பட்டினியில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இவருக்கோ என்ன செய்யறதுன்னு தெரியல. தன்னோட நண்பர்கள்கிட்ட வேணும் மட்டும் கடன் வாங்கிட்டாரு. இனிமேல் அவரை நம்பி கடன் கொடுக்க ஆளும் இல்லை. என்ன பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப கவலையோடு உட்காந்துட்டு இருந்தார். அந்த சமயத்தில் ஒரு வெள்ளை வெளியேன்னு ஒரு பறவை பறந்து வந்து இவர் பக்கத்தில் உட்காந்துது. என்ன தாத்தா, ஏன் சோகமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டது. இது வரைக்கும் அப்படி ஒரு வெள்ளை பறவையை தன்னோட வாழ்க்கையிலேயே அவர் பார்த்ததில்லை. அது என்ன பறவையாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்த தாத்தா அந்த பறவை கேட்ட கேள்விக்கான பதிலையும் சொல்ல ஆரம்பித்தார். உதோ பறவையே, எனக்கு வயசாயிடுச்சு, கடலுக்குள்ளே போய் மீன் பிடிக்க முடியல, அதனால் என் குடும்பம் பட்டினியெல்லாம் வாடுது, என்ன செய்யறதுனே தெரியல அப்படின்னு சொன்னார். இதை கேட்டதும் அந்த பறவை, அப்படியா தாத்தா, ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் தேவலோகத்திலேருந்து வர பறவை. நான் இனி என்ன பண்ணுறேன்னா, டெய்லியும் உங்களுக்கு ஒரு பெரிய மீன் அதை கொண்டு வந்து யாருக்கும் தெரியாமல் உங்கள் வீட்டு வாசலில் கொண்டு வந்து போட்டுட்டு போய்டுறேன், அதை வச்சு நீங்கள் பிழைச்சிக்குங்க அப்படின்னு சொல்லிச்சு. இதை கேட்டதும் தாத்தாவும் சரி அப்படின்னு சொன்னார். சொன்னது போலவே அந்த தேவலோக பறவை தினமும் காலையில் அவரோட வீட்டு வாசலில் ஒரு பெரிய சைஸ் மீன் கொண்டு வந்து போட்டுது. அந்த மீனோட அளவு மட்டும் பெருசு இல்லை, அதோட சுவையும் ரொம்ப அபாரமாக இருந்தது. இதனால் அந்த மீனை அவர் சந்தைக்கு எடுத்துகிட்டு போனதும் நீ நானும் போட்டி போட்டுட்டு வாங்க ஆரம்பித்தாங்க. தினமும் ஒரு மீன் அப்படிங்கிற வகையில் அவருக்கு அந்த பறவை மீன் கொடுத்துக்கிட்டே இருந்தது. அந்த மீனை கொண்டு போய் சந்தையில் வைத்து வர்ற வருமானத்தை வச்சு தாத்தா வாழ ஆரம்பித்தார். அவரோட வாழ்க்கை தரமும் உயர ஆரம்பிச்சுது. அந்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கவும் ஆரம்பித்தார். சேர்த்த பணத்தில் நல்ல ஒரு வீடு கட்ட ஆரம்பித்தார். அதே போல் தன்னுடைய மகளுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சார். பேரன் பேத்தி எடுத்து மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார். அவரோட வாழ்க்கை தரம் எவ்வளவு உயர்ந்தாலும் சொன்னபடியே கொண்டு வந்து மீனை போடுறதுக்கு அந்த பறவை தவறுனதே இல்லை. இப்படியே பல ஆண்டு காலம் போச்சு. தாத்தா வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டார். இந்த சமயத்தில் ஊரில் ஒருத்தங்க தண்டோரா போட்டுட்டு இருந்தாங்க. அந்த தண்டோராவில் சொன்னாங்க, தேவலோகத்திலிருந்து வர ஒரு பறவை, அந்த பறவையை பிடிச்சு அரசர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அரசர் தன்னோட கஜானாவில் இருக்கிற தங்கத்தில் பாதி கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. அந்த பறவை இந்த கடற்கரைக்கு வர்றது எல்லாருக்கும் தெரியும். யாராவது அந்த பறவையை பிடிச்சு கொடுத்தீங்கன்னா ராஜாவோட தங்கத்தில் பாதி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தண்டோரா போட்டுட்டு போனாங்க. இதை கேட்டதும் அந்த தாத்தாவோட மனசில், அட, ராஜாவோட தங்கத்தில் பாதி தராங்க அப்படின்னா அப்படி என்ன விசேஷம் இந்த பறவையில் அப்படின்னு அந்த தண்டோரா போடுறவர்கிட்டயே போய் கேட்டார். அதுக்கு அந்த தண்டோரா போடுறவர், ஐயா, ராஜாவோட கண்ணு கொஞ்சம் பிரச்சனையில் இருக்குது, அவருக்கு கண் பார்வை மங்கிக்கிட்டே வருது. அரண்மனை வைத்தியர் என்ன சொன்னாருன்னா, இப்படியே போச்சுன்னா கொஞ்ச நாளில் கண்ணே தெரியாமல் போயிடுன்னு சொல்லியிருக்காரு. அந்த தேவலோக பறவை இருக்கு இல்லையா, அந்த பறவையை கொன்று அதோட ரத்தத்தை ராஜாவோட கண்ணில் விட்டால் ராஜாவுக்கு கண்ணு பழையபடி ரொம்ப நல்லா தெரியும். அதனால தான் ராஜா தன்னோட கஜானாவில் இருக்க தங்கத்தையே பாதி தரேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னார். இதை கேட்டது அந்த தாத்தாவுக்கு, ஆஹா, ஒரே நாளில் மிகப்பெரிய பணக்காரனாக வர்றதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு, அந்த பறவையை எப்படியாவது பிடிச்சு கொடுத்துடணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தார். நீங்கள் சொல்லுங்கள் குழந்தைகளே, அந்த தாத்தா இப்போ யோசிக்கிறது சரியா? ரொம்ப தவறு இல்லையா? ஏன்னா நமக்கு நன்மை செஞ்சவங்களுக்கு எப்போதுமே தீமை செய்யக்கூடாது. ஆனால் அந்த தாத்தா என்ன பண்ணுறாரு, தன்னை இவ்வளோ நாளாக வாழ வச்ச பறவையை தங்கத்துக்காக ஆசைப்பட்டு ராஜா கிட்ட பிடிச்சு கொடுக்க முடிவு பண்ணிட்டார். என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா? அந்த தாத்தா ஒரு தந்திரம் பண்ணார். அடுத்த நாள் காலையில் அந்த பறவை ஒரு பெரிய மீன் தன்னோட வாசலில் கொண்டு வந்து போடும்போது, பறவையே, என்னோட வாழ்க்கைக்காக எவ்வளவோ செஞ்சிருக்க, ஆனால் நான் உனக்கு நன்றி கூட சொன்னதில்லை, வீட்டுக்குள்ளே வாயே, நான் உனக்கு நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். இந்த தாத்தாவோட சூழ்ச்சியை புரிஞ்சுக்கிட்ட பறவை, அட அற்ப மனிதனே,
நான் உன்னோட வாழ்க்கையை எவ்வளவோ உயர்த்துறதுக்காக ஒரு நாள் 2 நாள் இல்லை, பற்பல ஆண்டுகளாக உனக்கு மீன் கொடுத்துட்ருக்கேன். அந்த நன்றி விசுவாசம் கொஞ்சமும் இல்லாமல் என்னையே இப்படி காலி பண்ண ட்ரை பண்ணுறியே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அந்த பறவை, இல்லை பரவாயில்ல இங்கேயே சொல்லுங்க அப்படின்னு சொல்லிச்சு. அந்த தாத்தா ஓடி போய் டக்குன்னு அந்த பறவையோட காலை பிடிச்சிக்கிட்டார். பிடிச்சிக்கிட்டு ஓடிவாங்க ஓடிவாங்க, இந்த பறவை நான் பிடிச்சிட்டேன் அப்படின்னு கத்தவும் ஆரம்பித்தார். அந்த பறவை இதை எதிர்பார்த்தது அப்படிங்கிறனால சிரிச்சுக்கிட்டே மெதுவாக பறக்கவும் ஆரம்பிச்சுது. அது தேவலோக பறவை அப்படிங்கிறனால இந்த தாத்தாவை தூக்கிட்டு பறக்கிறது ஒரு பெரிய விஷயமாவே இல்லை. அப்படியே தாத்தாவை தூக்கிட்டு மெதுவாக மேல் நோக்கி பறக்க ஆரம்பிச்சது. தாத்தாவுக்கோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா பறவை சில வினாடிகளிலேயே நல்ல உயரத்துக்கு போயிடுச்சு. கையை விட்டா கீழே விழுந்து இறந்துருவோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு தாத்தா யோசிச்சுக்கிட்டே இருந்தார். பறவையோ கடகடன்னு பறந்து கடலுக்குள்ளே பறந்து காணாமையே போயிடுச்சு. அந்த தாத்தாவுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல தேவையில்லை இல்லையா? சரி, இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? அந்த பறவை தாத்தாவுக்கு எவ்வளவோ நன்மைகள் செய்தது. அதே போல் நம்ம வாழ்க்கையிலையும் நமக்கு நன்மை செய்கிறவங்க ஏராளமான பேர் இருப்பாங்க. அவங்க நமக்கு செய்த நன்மையை என்றைக்குமே மறக்கக்கூடாது. அவங்களுக்கு எக்காரணத்தை கொண்டும் எந்த தீமையும் செஞ்சிடக்கூடாது. சரியா குழந்தைகளே? மீண்டும் இன்னொரு கதையில் சந்திப்போம். வணக்கம்.